நம்ம அநேகருக்கு நேரிட்ட சோதனைகள்ல ஒன்று அந்த சோதனையிலே மாண்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா நாமே நம்மை முடித்திருக்கணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அதை தாண்டி இன்னமும் ஒரு துர்ச்செய்தியை, அதாவது ஒரு நியூஸ் யோபுக்கு சொல்லணும். அந்த ஒரு செய்தியை ஒருவன் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தில் ஒருவன் மேல அந்த ஆபத்து வராமல் கர்த்தர் காப்பார் என்றால், செய்தியை அறிவிக்கிறவனையே கர்த்தர் காக்கிறார்னா, ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணினதை அனுபவிக்க போகிறவனை கர்த்தர் காக்காமல் இருப்பாரா? இன்னமும் தப்பி இருக்கிறோம். இனி கவனிங்க, நம்ம உயிரோடு இருக்கிறோம். 3 காரியங்கள் நடந்ததுனாலதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதை மறந்துடவே கூடாது. ஒன்று என்ன தெரியுமா? அந்த 3மே கர்த்தர் செய்கிறது. ஏன் நம்ம தப்பி இருக்கிறோம்? ஒன்று, கர்த்தர் பராமரிக்கிறதுனால. யோபு சொல்லுகிறார் 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீங்க எப்படிங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். யோபுவின் மனைவியால பராமரிக்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு லெவல் தாண்டும் போது ரொம்ப நெருங்கின உறவுகளே சொல்லுவாங்க, இவங்க வேதனைப்படுறத பார்க்க முடியல. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? அதாவது அவங்க சொல்றது அவங்கள பிடிக்காம இல்ல, முடியல. மகன் சாகிறத பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்போ அந்த தாயார் என்ன நினைக்கிறாங்க? இப்படி துடிக்கிறதுக்கு பிள்ளை செத்துக்கலாம், இப்படி துடிக்கிறதுக்கு. ஆமென். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒருவனை கண்ணும் கருத்துமாய் பராமரிக்கிறார்னா, இதுதான் யோபுவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எப்படிங்க தப்பி இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தரனை பராமரிக்கிறார். அல்லேலூயா. இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், தருணங்கள், இதெல்லாம் அடிக்கடி நினைக்கணும். ஆமென். மறக்கவே கூடாது. ஆமென். ஏதோ நம்ம ஒண்ணும் இல்லை, காத்தார் காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை. ஆமென். ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதை என்பது, ஆமென், ஒவ்வொருத்தரையும் கேட்டா விடிய விடிய சாட்சி சொல்லுவோம்ல, பராமரித்தார். எல்லாமே யோபு லைஃப் பாருங்க. இப்படி இருக்க ஒருவனை அவர் பராமரிக்கிறார்னா, ஆமென், இன்னமும் தப்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவீங்க? ஆண்டவரை என்ன பராமரிக்க யார்? நான் நினைச்சேன் என்ன விசாரிப்பாரட்ட செய்யோன்னு நினைச்சேன்ப்பா. எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தயவுக்காக, என்னை பராமரிக்கிற கிருபைகளுக்காக மனதார ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி இன்னமும் தப்பி இருக்கிறோம். எப்படி? என்னத்த வாழ்க்கை, என்னத்த வாழ்ந்து வேண்டாம், தேவையில்லாம எதுவும் பேசிடாதீங்க. இன்னமும் தப்பி இருக்கிறோம். இந்த பேப்பர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், இந்த மரண செய்தி தான் ஜாஸ்தி வருது. யுத்தங்கள் அங்கங்கே நடக்கிறது, என்னெல்லாமோ நடக்குதுங்க. எப்பவுமே சொல்லுவேன், மரித்த யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நம்ம பரிசுத்தவான்களும் கிடையாது. ஒருத்தங்க அடிபட்டு இறந்துட்டாங்க, நம்ம காக்கப்பட்டோம்னா அவங்க பாவிங்க, நம்ம பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. அப்படி நினைச்சாலே அடுத்த அடி ரெடி ஆயிக்கும். இல்ல,
ஏன்? அவர் ஏதோ ஒன்றை எனக்காக 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 ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பராமரிக்கிறார். அடுத்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 13வது அதிகாரம் 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இதை வெட்டி போடு. 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணு இல்ல, வெட்டி போட்டு அப்படி சொல்லும் போது அதற்கு அவன், ஐயா, அதை பராமரிக்கிறவர் சொல்லுகிறாரு, அது இருக்கட்டும், அது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி. ஏன் இன்னும் தப்பி இருக்கிறோம் தெரியுமா? அவர் பராமரிக்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிறார். எப்படி சொல்ற பாருங்க, இருக்கட்டும் இருக்கட்டும். அவர் இருக்கட்டும்னு சொன்னதுனாலதான் இருக்கிறோம். ஆமென். இயேசுவை எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க சொல்லுங்க? எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க? நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும். நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எதுக்கு அப்புறம் கொண்டு போனாங்க? ஆக்ஷன் காட்டினா தெரியுமா? பிலாத்து கை கழுவுனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அவ்வளவு சத்தம் போட்டோம், அவரை சிலுவையில் அறைய யாருக்குமே கொண்டு போக முடியல. இப்படி மட்டும் பிதா கை கழுவி இருந்தா. பல தடவை கை கழுவும்படியான காரியங்களை நம்ம செஞ்சோம். ஆனா கை கழுவ போகும்போது பக்கத்துல ஒருத்தர் இருந்து இருக்கட்டும். நான் சொல்றது புரிந்தவங்க மட்டும் இயேசுவை கொண்டாடுங்கள். எனக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்ச நேரமா. ஏன்னா சாத்தா வந்து பாருங்க, போன வாரம் தான் ஒப்பு கொடுத்தான், போன 10 வருஷமா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா, கை கழுவிருங்க. நான் ஆராதிக்கிறது பிலாத்துவை அல்ல, பிதாவை. எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆமென். ஒரு சகோதரன் இன்னைக்கு வந்துட்டு, போன வாரம் கரண்ட் அடிச்சுட்டேன். என்னப்பா லைட்டாவா அடிச்சு? இல்லைன்னு கரண்ட் அடிச்சு பிடிச்சு வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பையன் வந்தான், ஏதோ பண்ணா, ரிலீஃப் ஆயிட்டு. அந்த பையன் மட்டும் வரலன்னா கை கழுவல, கைவிடல. உன்னை வனாந்திரத்தில் கொண்டு வந்தது அழிக்கிறதுக்கல்ல, அந்த கானானை நோக்கி உன்னை நகர்த்துவதற்கு. ஆகாரின் அப்போதைய பிரச்சனையை மாற்ற ஒரு துருத்தி தண்ணீர் போதும். ஆனா ஆண்டவர் கொடுத்தது அப்போதைய பிரச்சனையை மாற்ற அல்ல, லைஃப் டைம் உனக்கு நீ தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ரொம்ப அழ வைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்துக்காக இனி அழ வைக்க மாட்டார்.